ஹாய் விவர்ஸ், இது நான் தான். என் ஃபேஸ் தான் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த ஃபேஸை எப்படி சரி பண்ணன்ற வீடியோ தான், அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் இது. பொதுவாக நெருப்பு காயம்னு ஆயிடுச்சுன்னா அந்த தழும்பு வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது சரியாகவே போகாது. இதுவே நம்ம ஃபேஸில் பட்டுச்சுன்னா ரொம்ப சென்சிட்டிவானதுனால நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணால் வேறு ஏதாவது டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுனால நம்ம எதாவது ஆயில்மெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ வந்து அது கொஞ்ச நாளில் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேமேஜ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பட் வந்து நம்மளுடைய தழும்பு வந்து போகலை. அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னு. நான் வந்து சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். சோப்பு வந்து ட்ரை ஸ்கின்னுங்களுக்கு இன்னும் ட்ரை ஆக்கும். அதனால் ட்ரை ஸ்கின்னுங்களுக்கு சோப்பு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்டெப் 2 வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ வந்து நான் ரீசெண்டாக இந்த தழும்பு போகணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாகவே நல்ல ரிசல்ட். இது வந்து எந்த ப்ரொமோஷனலும் கிடையாது, விளம்பரமும் கிடையாது. இது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. வந்து சன்ஸ்க்ரீன் எப்படி வாங்கணும்னு சில பேருக்கு தெரியாது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து க்ரீம் பேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்கணும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ஜெல்லு டைப் இருக்குல்ல, அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். 2 டைப்பில் சன்ஸ்க்ரீன் இருக்குது. உங்கள் ஃபேஸ் என்ன டைப்புன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற சன்ஸ்க்ரீனாக வாங்கணும். இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது வீக்லி 2 வைஸ் யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணும்போதெல்லாம் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸை வந்து டேமேஜ் ஆகாது. இது மினிமலிஸ்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால் நான் இதை யூஸ் பண்ணேன். லாஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் நைட்டு எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்போ தான் வெளியிலேருந்து போயிட்டு வர இந்த ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசர், இந்த பவுட்ரு, அந்த மாதிரிலாம் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அப்படியே தூங்குறதுனால என்ன ஆகும்னா இன்னும் ஃபேஸ் வந்து சீக்கிரமே நமக்கு ஒரு மாதிரி தோல்லாம் சுருங்கி போயிட்டு டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரிசல்ட் தெரியாது, பட் வந்து இன்னும் ஏஜ் ஆக ஆக அந்த எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு சீக்கிரமாகவே இந்த தழும்பு போயிடுச்சு. நான் சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலலாம் கூட உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தழும்பு மாறிக்கிட்டே இருந்தது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்களும் நான் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வெறும் தீக்காயத்துக்காக மட்டும் நான் சொல்லலை. சில பேருக்கு பிளாக் மார்க்ஸ் இருக்கும், இல்லைனா ஃபேஸ் ஃபுல்லாக சில டாட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம்.